الخلق كلهم ما كدت ترقى إلى أن نلت منزلة من قاب قوسين لا تدرك ولم ترمي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள் அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் அன்னவர்களை மறுமை நாள் வரை உயர்ந்த அனைத்து மக்கள் பெயரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஒரு புனிதமான இரவிலே நம் இறைவனும் மேலான கட்டளை முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ் தஆலா ஓர் இரவிலே யாருக்கும் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை கொடுத்து சந்தோஷப்படுத்திய ஒரு நாளிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார் என்பதை ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனிதன் கூட இந்த இஸ்ரா மிஅராஜுடைய நிகழ்வை பார்த்தால் கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு, அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பெரும் சிறப்பையும் கண்ணியத்தையும் கொடுத்த மாதம்தான் இந்த நாள் தான் இந்த மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜுடைய இரவு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல நிறைய விஷயங்களை அவங்க கேட்கல. அல்லாஹ் தஆலா அதை கேட்காமலே அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல ஒரு துஆ கேட்டார். வஜுனுபினி வபனிய அன் அஅபுதல் அஸ்னாம். யா அல்லாஹ், என்னையும் என் குடும்பத்தையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கல, யா அல்லாஹ் என்னையும் என் குடும்பத்தையும் சிலை வணக்கத்தை விட்டும் பாதுகாப்பாயாக என்று துஆ கேட்க இல்லை. அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சொன்னான், இன்னமா யுரீதுல்லாஹு லியுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரகும் தத்ஹீரா. யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன தெரியுமா? இன்னமா யுரீதுல்லாஹ், அல்லாஹ் நாடுவதெல்லாம் எப்படிப்பட்ட நாட்டம் தெரியுமா? அஹ்லல் பைத்திகளாகிய உங்கள் குடும்பத்திலே இது போன்ற சிலை வணக்கங்களோ பாவமான காரியங்களோ வராமல் இருப்பதைத்தான் அல்லாஹ் நாடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்கல, அல்லாஹ் கொடுத்தார். எல்லா நபிமாரும் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தான் தொழுதார். அதுதான் கிப்லா. மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது பலஸ்தீன்ல, மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது, அதை பார்த்து தான் தொழுதார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட கேட்கல, எனக்கு கஅபத்துல்லாவை கிப்லாவாக மாத்தித்தாயா அல்லாஹ் என்று கேட்கல. அல்லாஹ் தஆலாவே குர்ஆனில கத் நரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா வலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. யா ரசூலல்லாஹ், நீங்க வானத்தை அடிக்கடி பார்க்கறீங்க, வழி வருகுதா என்று பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுது நான் சொல்லுகிறேன், அல்லாஹ் சொல்லுகிறான், வலனுவல்லியன்னக கிப்லத்தன் தர்லாஹா. நீங்கள் விரும்பும் கிப்லாவாகிய கஅபத்துல்லாஹ்வின் பக்கம் உங்களை நாங்கள் திசை திருப்புவோம். மக்கா மதீனா போனவங்களுக்கு தெரியும், எல்லா பள்ளிக்கும் ஒரு கிப்லா தான் இருக்கும். ஆனா மஸ்ஜிதுல் கிப்லத்தை ஒரு பள்ளி உண்டு, கிப்லத்தை ரெண்டு கிப்லா பள்ளி. அது என்ன? அஸருடைய வக்த் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் போது என்ன நடக்குது? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழி வருது, அக்ஸாவை பார்த்து தொழுது கொண்டிருக்கிறார். இப்ப அக்ஸா அல்ல கிப்லா, கஅபத்துல்லா தான் கிப்லா ஆண்டதோட ரெண்டு ரக்காத் அந்த பக்கம் தொழுதாங்க, மீதி ரெண்டு ரக்காத் கஅபத்துல்லா பக்கம் தொழுதாங்க. ஒரே வழியில ரெண்டு கிப்லா. அதனால அந்த பள்ளிக்கு பேர் என்ன? மஸ்ஜிதுல் கிப்லத்தை. இந்தக்கும் போனா அங்கல சைடுல ஒரு கிப்லா வச்சீங்க, இந்த சைடுல கிப்லா இல்ல. கிப்லா இல்லன்னா சின்ன அடையாளம் மாதிரி ஒரு மிஹ்ராப் மாதிரி வச்சிக்கிறாங்க. கிப்லா மிஹ்ராப் இந்த மாதிரி வச்சுட்டா இந்த பக்கம் தொழ ஆரம்பிச்சுடுவாங்க. அந்த பக்கம் தொழுது சரி வராது, தொழுக கூட அந்த பக்கம் தொழுக கூட. இப்ப பாருங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன விருப்பமோ அதை அல்லாஹ் கொடுக்குறான். யார் சொல்லலாம், ஒரு கஅபத்துல்லா பார்த்து தொழ விருப்பமா அதை நாங்க தருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சில மனைவிமாரு
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுக்கு நிறைய பணங்கள் வசதிகளை கேட்டாங்க. எங்களுக்கு கொஞ்சம் ஆடம்பரமாட்டா தப்பா பேசக்கூடாது யாரும், இன்னும் கொஞ்சம் வசதியோட நாங்க வாழ்க்கை நல்லவே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்னா, யா ரசூலல்லாஹ் உங்கள்ட்ட ஏதாவது பணங்கள் பொருள்கள் அவங்க கேட்கிறாங்களா, அவங்களுக்கு சொல்லுங்க உங்களோட மனைவியாக இருக்க விருப்பமாக இருந்தா இருந்துவோங்க, இல்ல என்ன அந்த மனைவிமார் எல்லாரும் தர சொல்லி அனுப்பி போட்டா இதை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல கேட்காத ரசூலுல்லாஹ்வுக்கு எதெல்லாம் விருப்பமோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்த அல்லாஹ் தஆலா கொடுத்த மகத்துவங்கள் ஒன்று தெரியுமா? குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்றான், உலகத்துல ஒரு மனுஷன் படிக்கணும், நேசரி வைத்து ஸ்கூல் வைத்து பள்ளிக்கூடம் வைத்து மதரசா வைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அறிவுரை படிக்கணும். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து குர்ஆன்ல என்ன தெரியுமா சொன்னா, வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தெரியாது என்று எவைகள் எல்லாம் இருந்ததோ அவைகள் எல்லாத்தையும் நாங்க உங்களுக்கு படிச்சு தந்துட்டோம். யா ரசூலல்லாஹ் நீங்க காலேஜ்ல வைத்து படிச்சு அல்லது அந்த போயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு படிக்க ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு படித்து தருவதற்கு உலகத்தில் யாரும் தகுதி இல்லை. உங்களுக்கு டீச் பண்றதுக்கு ஒரு தகுதி வேணுமே. இவர் யார் உஸ்தாதா, இவர் யார், என்ன லட்சம், இவர் என்ன டிகிரி வாங்கி இருக்கிறார், ஒன்றுமே இல்லை. உலகத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க தகுதியான ஆசான், உஸ்தாத், டீச்சர் யாருமே இல்லை. அல்லாஹ் என்ன செஞ்சான்? வஅல்லமக மா லம் தகுன் தஅலம். யா ரசூலல்லாஹ் உங்களுக்கு தெரியாத எல்லாத்தையும் நான் படிச்சு தந்துட்டோம். முடியும். அதுல ஒன்றுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்க வாழ்க்கையில கொஞ்சம் கவலையாக இருந்த ஒரு வருஷம் இருக்கு. அது என்னன்னா, ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரே டைம்ல 2 மையத்தூள். ஒன்று யார் தெரியுமா? அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இரண்டாவது யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சாச்சா அபூ தாலிப் அவர்கள். 2 பேரும் ஒரே டைம்ல 3 நாள் கேப்புக்குள்ள 2 பேரும் மௌத்தா போறாங்க. இந்த 2 பேரும் ரசூலுல்லாஹ்வோட சரியான இறக்கம். கதீஜா நாயகி இறக்கம், ரசூலுல்லாஹ் கதீஜா நாயகி இறக்கம். அபூ தாலிப் அவர்களும் தான் ரசூலுல்லாஹ்வோட இறக்கம், ரசூலுல்லாஹ் அவங்களோட இறக்கம். இந்த 2 பேரும் ஒரு 3 நாள் கேப்புக்குள்ள மௌத்தா போறாங்க. எவ்வளவு கவலை இருக்கும். ஹெல்ப்புக்கு யாருமே இல்லை, துணைக்கு யாருமே இல்லை, யாரும் உதவிக்கு வரதில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய டைம்ல இந்த 2 பேரும் மௌத்தா போன நேரத்துல ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட கேட்கல, யா அல்லாஹ் இந்த கவலையெல்லாம் நீங்கிறதுக்கு நீ எனக்கு ஏதாவது செஞ்சுதாவே ரப்பே என்று ரசூலுல்லாஹ் கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க 3 நாளைக்கு மேல அவங்க அளவும் மாட்டாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த மாதிரி கட்டத்துல தான் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியாக உலகத்துல யாருக்குமே கொடுக்காத ஒரு பாக்கியத்தை கொடுத்தான். அதுதான் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பாக்கியம். உலகத்துல எவ்வளோ பெரிய இபாதத்தாளி இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வணக்கவாளியாக இருந்தாலும் சரி, அவர் அவுலியாவாக, குத்துபாக, குத்துபுல் அக்தாபாக இருந்தாலும், எவர்களாக இருந்தாலும், சஹாபியாக இருந்தாலும், உலகத்தில் உள்ள எல்லா நபிமாரையும் எடுத்துக்கொண்டால் நேரடியாக இந்த கண்ணால அல்லாஹ்வை பார்க்க முடியாது. உலகத்தில் அதை பார்க்கும் சந்தர்ப்பத்தை கொடுத்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும்தான். மத்தவங்க எங்க பார்க்கலாம்? சொர்க்கத்துக்கு போனா பார்க்கலாம். துனியாவில் யாராலும் பார்க்க முடியாது. அல்லாஹ்வை நேரடியாக யாராலும் பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாமும் கேட்டாங்க, யா அல்லாஹ் நான் உன்னை கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னா. சரி வாங்க ஓடலாம். அல்லாஹ் தஆலா அழைப்பு கொடுத்தான். ஒரு மலை கிட்ட வர சொன்னான். வரும்போது ஃபஹல அலைக்க உங்க செருப்பு ரெண்டையும் கழட்டிக்கோங்க, இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா, நீங்க சிறப்பான இடத்துல இருக்கிறீங்க. ஒரு சிறப்பான இடத்துக்கு போனா நாங்க செருப்பை கழட்டி கையில எடுப்போமே, அதுதான் அது. அல்லாஹ் தஆலா சொன்னான், நல்ல இடத்துக்கு வந்திருக்கீங்க, உங்களோட ஸ்லீப்பரை நீங்க என்ன செய்யுங்க, கையில எடுத்து உங்க யாரு சொன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து. இப்ப அல்லாஹ் பார்க்க போறோம். மூசா அலைஹிஸ்ஸலாத்து சரி உலகத்துல யாருக்குமே கிடைக்கலையே. ஃபலம்மா தஜல்லா ரப்புஹு லில் ஜபல் ஜஅலஹு தக்கா வஹர்ர மூசா சயகா. அல்லாஹ்வுடைய ஒரு தஜல்லியாத்துல ஒரு பகுதி அந்த மலையில் வந்ததோட மலை அப்படியே நொறுங்கி சுக்குநூறாகி போனது குர்ஆன் சொல்லுது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அப்படியே கீழே விழுந்துட்டா. என்னங்க அல்லாஹ் பாத்தீங்களா? என்னால பார்க்க முடியல. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை பார்க்கும் சக்தி அவர்களால இல்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வை பார்த்தார்கள். மா ஸாகல் பஸரு வ மா தகா.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்கட இந்த சொல்லுவாங்கல்ல, சில பேருக்கு கொஞ்சம் உன்னை பார்க்கும்போது அது அவங்களுக்கு அப்செட் ஆனா கண்ணில் ஏதாவது வித்தியாசங்கள் விளங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்துட்டா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களுக்கு ஒன்றுமே நடக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அந்த இன்பத்தில் ஆனந்தத்தில் இருந்தார்கள். உலகத்தில யாருக்கும் கொடுக்காத ஒரு சந்தோஷத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்களுக்கு அல்லாஹ் தஆலா இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இரவில் அல்லாஹ் தஆலா கொடுத்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலதான் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய இரவு அந்த காலத்துல இருந்து இங்க புருதா ஓதி வாரது எல்லா இடத்துலயுமே ஓதுவாங்க. பெரும்பாலான இடங்கள்ல ஓதுவாங்க. சில இடங்கள்ல சுபஹான மௌலித் ஓதுவாங்க. ஏன் காரணம் தெரியுமா? இன்றைய நைட் எப்படி ரபீஉல் அவ்வலுடைய 12வது நாள் இரவு, அந்த நாள் எப்படி ஒரு ரசூலுல்லாஹ்வுக்கு நாங்க எவ்வளவு சந்தோஷமாக அவங்கள புகழ்ந்து வைத்துகளை படிக்கிறோமோ, அதே போல ஒரு ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் கண்ணியப்படுத்தின ஒரு நைட் தான் இந்த நைட். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க இந்த நைட்ல தான் எல்லா நபிமாரையும் சந்திச்சாங்க. உலகத்தில் வாழ்ந்த எல்லா நபிமார்களையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சாங்க. 7 வானத்துல 7 நபிமார்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க. சந்திச்சது மாத்திரமல்ல, அந்த ஒவ்வொரு வானத்திலையும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமாரை வச்சிருந்தான். அந்த நபிமார்களுக்கு வரக்கூடிய சோதனைகள் உங்களுக்கும் வரும் யா ரசூலல்லாஹ். நீங்க என்ன சொல்லணும்? இந்த நபிமார்கள் பொறுத்தது போல இஸ்பிர் கமா சபர, நீங்க உங்களுக்கு முன்னால இருந்த உலுல் அஸ்மிகள் எப்படி பொறுமை செஞ்சாங்களோ அதே போல நீங்களும் பொறுமை செஞ்சுவோங்க யா ரசூலல்லாஹ். அதனாலதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கண்டாங்க. எல்லா நபிமார்களையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டதுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த நபிமார்கள் எந்த சோதனைகள் கொண்டு சோதிக்கப்பட்டார்களோ அதே போல் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் காட்டினான். ஏன் தெரியுமா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சகோதரர்களால பிரச்சனை வந்தது. யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு உங்களோட குடும்பத்தாலே பிரச்சனை வரும், நீங்க கவனமாக இருந்து கொள்ளும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஏன் தெரியுமா காட்டினான்? ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அவங்களோட சமுதாயம் விரட்டி ஊற விட்டு விரட்டினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஓடினான். அத மாதிரி மக்காவாசிகளும் உங்களை ஒரு நாள் வரட்டுவாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க அப்படியான ஒரு புனிதமான பிரயாணத்தை மேற்கொண்டு வந்த ஒரு இரவு தான் இந்த மிஅராஜுடைய இரவு. இன்றைய நாள்ல நாங்க இந்த புனிதமான புருதாவை நாங்க ஓதுறோம். இந்த புருதா என்பது மிகவுமே ஒரு சிறப்பான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய காவியம், புகழ்கள் அடங்கிய ஒரு காவியம் இது. இது இன்னைக்கு சொல்லுவாங்க அறிஞர்கள், இந்த புருதாவுடைய விளக்கம் இருக்குதே சுபஹானல்லாஹ், அது வெறுமனே விளக்கம் மாத்திரமல்ல, நோய்க்கு மருந்து, பரக்கத்தை கொண்டு வரும், நோய்களை இல்லாமலாக்கும். பெரிய பாரதூரமான நோய்கள் கூட வராமல் இந்த புருதாவை எடுக்கும். அதனாலதான் அந்த காலத்திலிருந்தே புருதா ஓதும் போது இந்த தண்ணிகளை கொண்டு வச்சு எடுத்து போய் குடிக்கிறது, மேலுகள்ல தேய்ச்சி கொள்றது, ஏன்னா அவ்வளவு ஒரு பரக்கத்தானது இந்த புருதா என்பது. பழைய காலத்து மனிதர்களுக்கெல்லாம் அது மனப்பாடம், எல்லாருமே ஓதுவா. சொல்ல போனா அந்த காலத்துல சில ஸ்கூல்கள்ல கூட படித்து இருக்கிறான் புருதாவை. இப்பதான் அது இல்லாமல் போயிருச்சு. அதனாலதான் நமக்கு நோய்களும் நிறைஞ்சு காணப்படுது இல்லையா? அப்ப அந்த காலத்துல இதை ஓதி நாங்க ஏன் தெரியுமா? அப்படியான ஒரு சிறப்பான ஸலவாத்துகள் அடங்கியதுதான் இந்த புருதா என்பது. இமாம் பூஸிரி ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்கள் இந்த புருதால இஸ்ரா மிஅராஜ பத்தி அழகா சொல்லுவாங்க. சரைத மின் ஹரமின் லைலன் இலா ஹரமின் கமா சரல் பத்ரு ஃபீ தாஜிம் மினல் உலமி. யா ரசூலல்லாஹ், நீங்க மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் இரவு அப்படியே நீங்க போனீங்க யா ரசூலல்லாஹ். அது எப்படி தெரியுமா இருந்தது? பூஸரி இமாம் சொல்லுகிறார்கள், கமா சரல் பத்ரு ஃபீ தாஜிம் மினல் உலம், கடும் இருளிலே சந்திரன் அப்படியே போனா எப்படி இருக்குமோ அதே போல நீங்க போனீங்க யா ரசூலல்லாஹ். அதுக்கப்புறம் நீங்க மிஅராஜுக்கு போனீங்க. வபித்த தர்கா இலா அன்னில்த மன்சிலத்தன் மின் காப கௌசைனி லம் துத்ரக் வ லம் துரமி. யா ரசூலல்லாஹ், நீங்க அல்லாஹ் கிட்ட நெருங்கி 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 போனீங்க. இது வரைக்கும் தெரியுமா? காப கௌசைன் என்ற இடம் வரும் வரை. காப கௌசைன் என்றா நீங்க நினைச்சிட கூடாது. சிலவங்க சொல்லுவாங்க 2 அம்புகளுடைய அளவு அல்லாஹ் கிட்ட போனாங்க. இது அளவு, இடத்தில் அளவு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுக்கு நாங்க இடம் கற்பிக்க கூடாது. அல்லாஹ்வுடைய அன்பின் பக்கம் யாராலும் உலகத்தில் இவ்வளவு நெருங்க முடியாது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் நெருங்கினார்கள். எப்படிப்பட்ட நெருக்கம் தெரியுமா யா ரசூலுல்லாஹ்? உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில இருந்த நெருக்கம்
உலகத்தில் யாருக்கும் கிடைக்காது, யாராலும் அதை அடையவும் முடியாது. ரசூலுல்லாஹ் நேர அல்லாஹ் பார்க்கிறான். பார்த்ததோட அல்லாஹ் என்ன சொல்லி இருப்பான்? அல்லாஹ் என்ன சொல்லி இருப்பான்? அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி. நபியே நாயகமே, நாங்க எல்லாம் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டுமா. இப்ப நான் அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்க்கு சொல்றான், அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, நபியே நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமா. யார்? அல்லாஹ்வுடைய நேரடியான சலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா அந்த டைம்ல? அப்பாடா, உலகத்துல யாருக்குமே கிடைக்காத வாக்கியம் எனக்கு கிடைச்சது, அல்ஹம்துலில்லாஹ். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே பதில் சொன்னாங்க, அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். எங்களுக்கு மட்டுமல்ல, எங்களை போல இருக்கக்கூடிய சாலிஹான எல்லா மனிதருக்கும் உன்னுடைய சலாம் தேவையா அல்லாஹ் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்திலேயும் எங்களை யாரையும் மறக்காம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க அல்லாஹ் இடத்துல சொல்றா. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவங்க இந்த உம்மத்துக்கு எதுவெல்லாம் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்டா, அல்லாஹ் இடத்துல கேட்டா. சில பேர் நினைச்சு கொண்டீங்க இந்த 50 வக்து தொழுகை எடுத்தோன்னு அப்படியே ஓடி வந்துட்டான், அதை குறைச்சு 5 ஆக்கி விட்டாங்க, அவ்வளவுதானே? இல்ல, அல்லாஹ் இடத்துல நிறைய கேட்டான். சில கிதாபுகள் எழுதுறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் இந்த உம்மத்துடைய அமலை அதிகப்படுத்தி வகஃபிர் மின் தாஅத்திஹிம், யா அல்லாஹ் அவங்கள அதிகப்படுத்தி அவங்களோட நன்மைகளை கொஞ்சம் கூட்டி கொடு, நன்மைகளை செய்யற அமல கொஞ்சம் கொடுக்காய், நிறைய கொடு. அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னானா, ஒன்றுக்கு நான் 2 கொடுப்பேன், ஒரு அமல செஞ்சா நான் 2 நன்மை கொடுப்பேன். அதெல்லாம் போதாது, அதெல்லாம் போதாது, இன்னும் கூட இந்த உம்மத்துக்கு தானே யா அல்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா சொன்னான், மன் ஜாஅ பில் ஹஸனா, ஒரு மனிதன் யாராவது ஒரு நல்ல அமல, அப்படித்தான் நினைக்கிறேன், குர்ஆன் ஆயத்து அப்படித்தான் வரும். நீங்க நல்ல இந்த உம்மத்துல யாராவது நல்ல அமல் ஒன்று செஞ்சா பி அஷ்ரி அம்சாலியா, ஒன்றுக்கு 10 கொடுப்பேன். உங்க உம்மத்துல யாராவது ஒரு அமல செஞ்சா ஒன்றுக்கு 2 அல்ல, ஒன்றுக்கு 10. அப்பயும் அல்லாஹ் தஆலா இடத்துல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னும் போத, இன்னும் கூட யா அல்லாஹ். அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ஒரு வித்தை போட்டு அந்த வித்துல பல கதிர்கள் உருவாகி அந்த கதிர்கள் ஒவ்வொன்றிலையும் 100 வித்துக்கள் இருப்பது போல கிட்டத்தட்ட ஒன்றுக்கு 700, ஒரு அமல செஞ்சா 700 கொடுக்கிற அளவுக்கு நான் கொடுப்பேன். சில அமல்களுக்கு ஒன்றுக்கு 700 வந்தாச்சு, ஒன்றுக்கு 2 பேசி 10 பேசி 700 வரைக்கும் வந்தாச்சு. இப்பயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடல்ல இன்னும் ஏதாவது கூடுதலாக எனக்கல்ல என் உம்மத்துக்கு. அப்பதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்னும் ஒன்று இருக்கிறது, உலகத்துல யாராவது உங்களோட உம்மத்துல என்ன கஷ்டம் வந்தாலும் பொறுமை சாதித்தால், பொறுமையாக உலகத்தில் இருந்து கொண்டால் அவனுக்கு அளவு கணக்கில்லாமல் நன்மையை கொடுப்பேன். அப்ப ஏந்த உம்மத்துக்கு அந்த கவுண்ட் பண்ணாம அளவு கணக்கில்லாம நன்மை அடைகிறது ஒரு சான்ஸ் இருக்குது. அப்பதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனமானா. ஒன்றுக்கு 2 அதெல்லாம் போதா, ஒன்றுக்கு 10 போதா, ஒன்றுக்கு 700 போதா, ஏதாவது ஒரு வழி வேணும் என்ற உம்மத்துக்கு. என்ன? அளவு கணக்கில்லாமல் நன்மையை கொடுக்கும் ஒரு வழி தேவை என்று சொன்னதுக்கு அப்புறம் அதுக்குரிய வழி நீங்க உலகத்துல யாரோ பொறுமையோட இருங்க, பொறுமையோட என்ன பிரச்சனை வந்தாலும் பொறுமையோட இருங்க. பொறுமையோட இருந்தால் பொறுமையாளிகளுக்குரிய கூலி என்ன தெரியுமா? பிகைரி ஹிசாப், அளவு கணக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க அப்படியான ஒரு நன்மை இருக்கிறது என்று சொன்னதோடு தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அமைதியானார். எனவே அப்படியான ஒரு புனிதமான இஸ்ரா மிஅராஜுடைய ஒரு இரவு, சில சாலிஹீன்கள் சொல்லுவார்கள், இன்றைய நைட் ஒரு ஸ்பெஷலான நைட். அது ஒரு கூட்டம் சொல்றாங்க, அந்த இஸ்ரா மிஅராஜ் ரஜப்புற 27 இல்லையான்றதுல ஹிலாப் இருக்குது, கருத்து வேறுபாடு இருக்குது. அதனால நடந்தது, ஆனா இந்த இரவுல தான் நடந்ததுன்னு தெரியாது. அப்படி இல்ல, அதுக்கான தனி கிதாபுகள் எல்லாம் இருக்குது. ரஜப்பிறை 27 தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை மேற்கொண்டார்கள். வரலாற்று ஆசிரியர்களுடைய பிரபல்யமான கருத்து, மஷ்ஹூர்னு சொல்லுவாங்க. அதனால இந்த நைட் ஒரு ஸ்பெஷலான நைட். முடியுமான அளவுக்கு அமல்களை செஞ்சுவோங்க, முடியுமா இருந்தா நாளைக்கு ஒரு நோன்பு பிடிச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதே லைஃப் பண்ணுவாங்க. ஆனா ஆதாரபூர்வமான ஹதீஸ், எந்த அளவுக்கு லைஃப் இல்லைன்னு சொல்லி அமலை நாசமாக்கலுமோ அதுக்கு ஒரு கூட்டம் கிளம்பி வருவாங்க. அது நமக்கு தேவையில்லை, நாங்க அமலை செய்வோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எவர் ஒருவர் ரஜபுடைய பிறை 27 நாளைய நாள், அது இன்றைக்கு சாறு வச்சு நாளை நோன்பு பிடிக்க, யார் நோன்பு பிடிக்கிறார்களோ 60 மாதம் நோன்பு பிடித்த நன்மை அவனுக்கு இருக்கிறது. ஒரு நாளுடைய நோன்பு கிட்டத்தட்ட 60 மாதங்கள் அவன் நோன்பு பிடிச்ச நன்மை
இந்த ரஜபுடைய பிறை 27 நோன்பு பிடிக்கிறவனுக்கு இருக்கு. நம்ம இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை வச்சுக்கொண்டு நாங்க நாசமாக்க தேவையில்லை. அதனால அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நைட்டு நாங்க வந்தோம். இதை முடிந்த அளவுக்கு நாங்க ஹயாத்தாக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மேராஜுடைய சுன்னத்தான நோன்பை நோற்று இறைவனிடத்தில் நெருக்கத்தை பெறக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா கைர் கல்கி சய்யிதுனா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.